ஹலோ, வெல்கம் பேக் டு அசன் பியூட்டி. ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, ஒரு நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நைட்டு தான் உட்காந்து ஃபிலிம் பண்ணுறேன். 12:33 ஆகுது. ஸோ 12:30 மணி, ஆக்சுவலாக 12:30 மணிக்கு உட்காந்து ஸ்கின் கேர் வந்து ஃபிலிம் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலி நான் தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தான் நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் அரை மணி நேரம் முன்னாடி தான் ஸ்கின் கேர் பண்ணுறேன். இன்னைக்கு கொஞ்சம் தூங்குறது லேட் தான், இன்னுமே லேட் ஆகும். பிகாஸ் வந்து நாளைக்கு எனக்கு பிரைடல் இருக்கிறதுனால நல்லா பேக் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு தூங்க வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆக்சுவலி எனக்கு ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். நான் கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லை. அதனால எனக்கு கொஞ்சம் இருக்கிறத விட என் கண்ணு கொஞ்சம் வீக்கமாக இருக்கு. பட் வந்து ஸ்கின் கேர் பண்ணணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஆக்சுவலி ஃபிலிம் பண்ணி வச்சுட்டேன் ஸ்கின் கேருன்றதை. நான் வந்து இந்த ஐடியா இருக்கும் போதே நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆக்சுவலி ஒரு ஸ்கின் கேர் போட்டிருந்தேன். அதுக்கும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஸ்கின் கேர் பற்றி என்னன்னு தெரியாதவங்க அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து ஸ்கின் கேர் பண்ண போகலாம். ஸோ ஸ்கின் கேருன்னும் போது நைட் ஸ்கின் கேரு நான் பெருசா பண்ண மாட்டேன். இந்த பிகினர்ஸ் எப்படி நம்ம பண்ணுவோம், ஒரு 3 ஸ்டெப் 2 ஸ்டெப் 4 ஸ்டெப் அப்படின்றத ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாத மாதிரி ஸ்கின் கேர் தான் நான் பண்ணுவேன் யூஸ்வலா. ஸோ அதே மாதிரி ஸ்கின் கேர் தான் உங்களுக்கு காட்ட போறேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஃபேஸ் வாஷ் தான் பண்ண போறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் இதே நீங்க மேக்கப் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தீங்க, இல்ல ஸ்கின் கேர் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாமே இருந்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்கின் கேர் இல்ல மேக்கப் ஏதாவது இருக்கு, லைட்டா மேக்கப் இருந்தாலும் டபுள் கிளென்சிங்னா எதுவும் இல்ல, கிளென்சர் ஆயில், கிளென்சிங் ஆயில்னு இருக்கும். இல்ல வேற ஏதாவது சும்மா ஒரு வைப்ஸ் வச்சு கூட ஒரு வாட்டி நல்லா கிளீனா ஒரு 1-2 வாட்டி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. ஸோ இதுதான் டபுள் கிளென்சிங்னு சொல்லுவோம். இதான் ஈஸியான வே நான் சொல்றது. இல்ல ஒரு ஆயில், கோகோனட் ஆயிலோ இல்ல என்ன ஆயில் உங்ககிட்ட இருக்கோ, குங்குமாதியோ என்ன சொல்றது எது இருந்தோ அது நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து எதுவுமே, நான் வீட்டுல இருந்தேன்னா மேக்கப்லாம் போட மாட்டேன். இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன்னா இந்த மாதிரி லிப்ஸ்டிக் போட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டு வரும். இல்லைன்னா அது கூட நான் பண்ண மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன். ஸோ ஹிமாலயாவோட பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்து ஆக்சுவலி ரீசெண்ட் டேஸ் யூஸ் பண்ணேன். என்ன தனியா இருக்குன்னு கேட்பீங்க, என்னால வந்து இப்போ போய் ஃபேஸ் வாஷ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இதை போய் வாஷ் பண்றதுக்கு மட்டும் நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துருவேன். ஸோ இப்போதைக்கு திருப்பி இந்த பிளேஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு திருப்பி நான் போயிட்டு வரணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்னி ப்ரோவன் ஸ்கின்னா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஹிமாலயாவோட என்னோட வரல. ஸோ இது வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் வந்து என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுத்தது. ஆக்சுவலி இது காலி இருக்கு வரமாட்டேங்குது கையில. ஸோ வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து எனக்கு வந்து இந்த ஆக்னி ஷீல் இந்த மாதிரிலாம் நமக்கு கொடுப்பாங்கல்ல, ஆக்னி சம்மந்தப்பட்டது, அது பேர் கிடையாது, ஆக்னிக்கு இந்த மாதிரியே இருக்கும், சேம் இப்படி கூட கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி இல்லாம எனக்கு வந்து அது காலி ஆயிடுச்சு. சேம் அதே பிராண்ட் வாங்கவும் எனக்கு நான் வேற மாத்தலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஓகே ஹிமாலயா வந்து ட்ரை பண்ணலான்ட்டு ஹிமாலயா ட்ரை பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆக்னி ப்ரோவன் ஸ்கின்னா இருக்கவங்க கண்டிப்பா இது யூஸ் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் உங்களுக்காக நான் ஃபேஸ் வாஷ்க்கே தனியா வீடியோ போடுறேன், அந்த வீடியோ கரெக்டா இருக்கும். ஸோ நம்ம எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நெக்கு எல்லாமே இது பண்ணுவோம். இப்போ வீடியோக்கு காட்டுறேன்றதுனால நான் இப்படி காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா எனக்கு வந்து இப்போ ஃபேஸ் வாஷ்னா கூட அது வந்து செட் ஆகணும் நல்லா. ஸோ நல்ல ஒரு பிராண்டடா இருக்கணும், நல்லதா இருக்கணும், செட் ஆகணும், இந்த மாதிரிலாம் இருக்கு. அதுல இந்த ஹிமாலயாவோடது எனக்கு நல்லா செட் ஆயிருக்கு. ஸோ யாரா இருந்தாலும் ஆக்னி உள்ளவங்களுக்கு இது வந்து பர்ஃபெக்டா செட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அஃபோர்டபுள், எல்லாராலையும் வாங்கவும் முடியும். அப்படி இருக்கும்போது ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிப்பேன். ஓ இதை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே உங்களுக்கு காட்டணுமேன்ட்டு. ஸோ அண்ட் ஆக்னி இருக்கவங்க, ஆக்னி இல்லாதவங்க கூட நீங்க துண்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து டெய்லி தோச்சு அப்படி யூஸ் பண்ணுங்க. புதுசா யூஸ் பண்ணுங்க தோச்சு. ஏன்னா யூஸ் பண்ணதே திருப்பி யூஸ் பண்ணும் போது நம்மளோட அழுக்கு, நம்ம அதுக்கப்புறம் டஸ்ட், அதுவே வந்து நமக்கு என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும், நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அண்ட் இதுல வந்து ஒரு க்ளோ கிடைக்கும். க்ளோனா ஒரு ஃப்ரெஷ்னஸ் இது வந்து கண்டிப்பா கொடுக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா இருக்கு. என்னோட சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இது வந்து ஆக்சுவலி நல்லா இருக்கு, சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லணும். அண்ட் நான் யூஸ்வலி இந்த மாதிரி இயரிங்லாம் போட்டு இருக்க மாட்டேன், செயினும் போட்டிருக்க மாட்டேன். ஒரு பாஸ்ட் 1 இயரா வந்து இந்த செயின், இயரிங்கு இதெல்லாம் போடுறத விட்டுட்டேன் நான். ஏன்னா எனக்கு செட் ஆகல, அலர்ஜி ஆகுது, அதுதான். அண்ட் டார்க் நெக் இருக்கிறவங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் காட்ட போறேன், கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பா புதுசா வாங்கணும்ல, அதை ட்ரை பண்ணணும்ல, ஸோ அதுக்காக
நான் இப்போ ப்ளம்து போகலாமா இது போகலாமா அப்படின்னு யோசிக்கும் போது மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் டாட் அண்ட் கீயோடதே போகலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி டோனர் போகலான்னு இருக்கேன். ஸோ டோனர் யூஸ்வலி நான் சம்டைம்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜோரம் கோல்டு இதெல்லாம் இல்லாமல் இருந்தது, நல்லா இருக்கேன் அப்படின்னா டோனர் போக மாட்டேன். ஐஸ் கியூப் ஐஸில் வச்சு நான் ஃபேஸை டிப் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் ஸ்கின் கேர் பண்ணுவேன். ஸோ டக்குன்னு அப்படியே போய் அழகாக அப்சர்வ் ஆகிக்கும், நல்லா இருக்கும். ஸோ அது இல்லைன்ற பட்சத்தில் நான் இன்னைக்கு ஃபாக்ஸ்டேலோட மல்டிவிட்டமின் க்ளோ டோனர். ஸோ இது மேக்கப்புக்கும் நீங்கள் க்ளோவிங்காக இது பண்ணலாம், நார்மலாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் விட்டமின் சி, ப்ரோ விட்டமின் B5, நயாசினமைடு அதெல்லாம் இருக்குது. ஆல் ஸ்கின் டைப் செட் ஆகும், அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா பண்ணலாம். இல்லை ரோஸ் வாட்டர் இருக்கு என்கிட்ட, நான் அது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம். ஆரல்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு ஐஸ் போட்டு ஃபேஸை டிப் பண்ணி எடுத்தீங்கனாலே போதும். பட் இதோட ஸ்மெல் இருக்கு பார்த்தீங்களா, அதான் சத்தியமாக எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு சில ப்ராடக்ட்லாம் வந்துட்டு அந்த ஒன்று ஓவர் ஸ்மெல்லாக இருக்கும், ஒன்றும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லே இல்லாமல் இருக்கும். ஸ்மெல்லே இல்லாமல் இருக்கிறது வந்து கூட ஓகே, நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஸ்மெல் இருக்கிறது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், நல்லா கூட இருக்காது. அந்த ஸ்மெல் நல்லா இருந்தா கூட ஓகே சரி அப்படி சொல்லிடலாம், பட் நல்லாவும் இருக்காது. அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இது போட்டு கொஞ்ச நேரம் விடுங்க. ஸோ விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டாட் அண்ட் கீ மாய்ஸ்சரைசர் நான் இன்னைக்கு யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு வந்து நான் இவ்வளோ அமௌண்ட், இது நைட் ஸ்கின் கேர், மார்னிங் ஸ்கின் கேருக்கும் இதே ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் எப்போவுமே நீங்கள் போனீங்கன்னா நெக்குக்கு போடுங்க. நான் நெக்குக்கு வந்து வேற ஒரு க்ரீம் போட போகிறேன், அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அதனால நான் நெக்குக்கு வந்து எந்த ப்ராடக்ட்டும் போடலை. போட்டு கூட அந்த க்ரீம் போடலாம், பட் நான் வந்து அதை இது பண்ணுறது இல்லை. அண்ட் லுக் அட் த க்ளோ அண்ட் ஹவு இட் ஹைட்ரேட், செம்மையா ஹைட்ரேட் பண்ணுது. அண்ட் ஸ்கின்குள்ள போய் வந்து சூப்பரா உட்காருது. நீங்க வந்து இப்போ போடும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இப்படி போடும்போது நமக்கு லைட்டா அந்த க்ளோ, அந்த வாட்டரி ஃபீல் இருக்குல்ல, ஒரு 2 to 5 minutes அப்படியே விட்டுருங்க, எதுவுமே போட்ட மாதிரி இருக்காது. ஆனா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. முன்னாடி நம்ம வந்து என்ன சொல்றது, இதே மாதிரி மாய்ஸ்சரைசர்ஸ் நான் வேற பிராண்ட்ல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பட் இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது அந்த அளவு, ஆனா நல்லா இருக்கு. ஸோ இதுக்கு மேல நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து சன்ஸ்கிரீன் கூட போகலாம். நான் ஏன் வந்து காயிலன்னு பாத்தீங்கன்னா, என் முகம் வந்து காயிலன்னா நான் ஏசி, இப்போ திடீர்னு சவுண்ட் வந்துச்சு ஏசியில, அதனால வந்துட்டு ஏசியை வந்து ஆஃப் பண்ணி, அந்த ஃபேன் எங்கன்னு தேடினா அந்த ஃபேனையும் காண என்னோட வேனிட்டியில் இருக்கு. ஸோ மார்னிங்கில் பண்ணுறீங்கன்னா மாய்ஸ்சரைசருக்கு அடுத்து டேரெக்டாக ஒரு சன்ஸ்க்ரீன் 1 or 2 கூட போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து இது நைட் கேர், சம்டைம்ஸ் 2 கூட நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ஸ்கின் கேர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒரு டோனர் ஒரு மாய்ஸ்சரைசர் போடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து மினிமலிஸ்ட் வந்து போட்டிருந்தேன். மினிமலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் சீரம் வரும், அது வந்து நல்லாயிருக்கும், அதை போட்டிருந்தேன். ஸோ லிப் பாம் வந்து ஐ ஹவ் 3 ஆப்ஷன்ஸ். யூஸ்வலி இது வந்து டிண்டட் ப்ளூ ஹெவனோட லவ் சாம் அப்படின்றது வாட்டர் மெலன்து, ஆனால் இது ஒரு மாதிரி ஸ்ட்ராபெரி ஸ்மெல் தான் வரும். டிண்டட் லிப் பாம் இப்போதைக்கு எனக்கு டிண்டட் லிப் பாம் வேணாம். அண்ட் இல்லைன்னா நான் வேஸ்லின் இருக்கிறதுலேயே ரொம்ப காசு அது கம்மி, இதுவுமே கம்மி தான், இதுவுமே 50 ரூபாவோ 40 ரூபாவோ என்னமோ தான் ப்ளூ ஹெவனோடது. இல்லைன்னா இமாலயாது, இது 30 ரூபாய்க்குள்ள தான் நினைக்கிறேன், 15 ரூபாவோ 30 ரூபாவோ இமாலயாவோடது. இந்த லிப் பாம் யூஸ் பண்ணுவேன். இதுவுமே வந்து எந்த டிண்டடோ இல்லாமல் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அண்ட் இதுவுமே வந்துட்டு வேஸ்லின், உலகத்துக்கே தெரியும் வேஸ்லினோடது. ஸோ இதுதான் நான் இப்போ வந்து லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, பட் எவ்வளோ எடுக்கிற பாருங்க. ஸோ வேஸ்லின் வந்து பேசிக்காக ரொம்பவே நல்லது, எல்லாராலையும் வாங்க முடியும். 10 ரூபா 15 ரூபா தானே இந்த சைஸ் வந்து 15 ரூபாவோ என்னமோ தான், பட் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கு. அண்ட் நல்லா எனக்கு வேற எந்த ஒரு லிப் பாம் போட்டாலும் லைக் கம்மி காசுல சொல்றேன், இந்த அளவுக்கு இருக்காது. ஏன் ஈவன் நான் அந்த இமாலயா சொன்ன பாத்தீங்க, அது கூட அந்த மாதிரி இருக்காது. அண்ட் அந்த டிண்டடுமே வந்து அந்த அளவுக்கு இருக்காது. பட் இது வந்து ரியலாவே ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் இந்த மாதிரி நிறைய தான் எடுப்பேன், ஏன்னா அப்பதான் வந்து நான் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன், உள்ள போயிடும், திருப்பி அது கரெக்டா இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு போட்டேன் என்னோட சாப்பி லிப்ஸ் அந்த ட்ரையா இல்லாம இதுவா நல்லபடியா பாத்துக்கும். ஸோ நான் வந்து டார்க் நெக்குக்கு சொல்லியிருந்தேன்ல, ஸோ இது வந்து நான் எந்த ஸ்பான்சரும் கிடையாது, எந்த டாக்டரும் எனக்கு சொல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டார்க் நெக்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது வரும் பாத்தீங்களா,
அப்படி பார்த்தது தான் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர் வந்து போட்டிருந்தாங்க. இது அதாவது டி மெலன் கிரீம் இது. ஸோ இதுல வந்து கிளைகாலிக் ஆசிட், அர்பட்டீன் அண்ட் கோஜிக் ஆசிட் அப்படி இருக்கு. ஸோ யூஸ்வலி வந்து நமக்கு டார்க் பிக்மெண்டேஷன், டார்க் நெக் இருக்குன்னா கோஜிக் ஆசிட் உள்ள சம்மந்தப்பட்டதை தான் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து இது எதுவுமே நம்பல. இன்னொன்னு ஈவன் அதுல ரிசல்ட் மட்டும் தான் போடுந்தாங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பட் ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதா. இது வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால அந்த மாதிரி இருக்கு டார்க் நெக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி அப்படின்னுச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது, இப்பதான் இருக்கு. நடுவில் வந்து அது போது, அதுக்காக தோணுச்சுன்னா டார்க் நெக் வருது. ஸோ இதை விட ரொம்ப டார்க்கா இருந்துச்சு எனக்கு உண்மையா சொல்லணும்னா. பட் இந்த ஒரு 1 வீக்லயே ஒரு அளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு தான் சொல்லணும். அந்த லைன் மாதிரி வருது பாத்தீங்களா. ஸோ அதுதான் ஸ்டார்டிங் நமக்கு வந்து போதுன்றதுக்கான அர்த்தம். ஸோ அதுக்காக தான் இது சொல்றேன். இது வந்து ரேஞ்ச்ல 550. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் புதுசா ட்ரை பண்றேன், எனக்கு செட் ஆகாதுன்னீங்கன்னா தயவுசெய்து இதை வாங்காதீங்க. ஸோ எனக்குமே வந்து பரவாயில்ல, ஒரு டைம் தானே வாங்கி பார்ப்போம், 550 கொடுத்துன்னு வாங்கி தான் இங்கதான் டெஸ்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 days நான் வந்து நார்மலா லைக் 3 days கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வச்சு பார்ப்போம், அப்படி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 1 week வந்து போட்டு பார்த்தேன். ஸோ ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம போட்டு பார்க்கறது ரொம்பவே நல்லது. ஸோ இது ரொம்பவே கம்மி அமௌண்ட் இல்லதான், எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ அதனால தான் நான் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து என்னோட நெக்ல போடலை. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகணும்னு என்னோட பின்னாடியுமே வந்து கழுத்துல நான் போட்டுப்பேன். இப்போ எடுத்து அதே அளவு எடுத்து இங்கேயுமே உங்களுக்கு டார்க்கா இருக்குன்னா போடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் டார்க் அண்ட் பின்னாடியுமே டார்க்னஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம போடணும், அவ்வளோதான். இதை மட்டும் போட்டு தூங்குங்க. இதெல்லாம் போட்டு வெளில போகாதீங்க. இந்த மாதிரி க்ரீம்ஸ் போட்டு வெயில்ல போகாதீங்க. அதாவது டே டைம்ல போடாதீங்க, நைட் டைம்ல பண்ணிட்டு தூங்கிடுங்க. அண்ட் பேசிக்கா ஸ்கின் கேர் அப்படின்னாலே நீங்க வந்து என்ன பண்ணோம்னா, ஸ்கின் கேர் பண்ணிட்டு ஒரு 15 to 30 minutes, half an hour குள்ள தூங்க போயிடுங்க. போன் பார்க்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. ஸோ நானுமே அதுதான் பண்ண போறேன். ஸோ என்னைக்குமே எப்பவுமே எந்த மாதிரி ஸ்கின் கேர், அது யார் கொடுக்குற ஸ்கின் கேரா இருக்கட்டும், இல்லை நம்மளா கண்டுபிடிச்சு போடுற ஸ்கின் கேரா இருக்கட்டும், ஒரு ஸ்கின் கேர்னு நம்ம பண்ணும் போது அதுக்கான டைம் கொடுத்து நம்ம தூங்கிடணும். நம்ம பாட்டுன்னு லைட்டு, போன் பார்த்துட்டு யூவி லைட்ஸ், போன்ல வர லைட்ஸ்ல எல்லாம் நம்ம உட்காந்துருந்தோம்னா கண்டிப்பா ஒன்றும் ஆகுறது கிடையாது. அண்ட் எந்த ஸ்கின் கேர் பண்ணும் போதும் ப்ளீஸ் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, நான் இப்படி ஆயிடுவேனா அப்படி ஆயிடுவேனா டக்குன்னு வெளியே ஆயிடுவேனா அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸ்கின்னை நல்லா வச்சுக்கணும், அழகா ஹைட்ரேட் பண்ணும். ஸ்கின் வந்து இந்த என்ன சொல்றது, வயசானவங்க ஸ்கின்னை ஆக்க விடாம நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கின்னா பாத்துக்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்கின் கேர் பண்றோம். இதனால நமக்கு நல்லது. ஸோ இதே டே டைம்ல பண்றீங்கன்னா சன்ஸ்கிரீனை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போட்டுறேன். இதே மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனும் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் எனக்கு சொல்லுங்க, கண்டிப்பா அனுப்புறேன். இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நான் இப்ப பண்ணது அப்படியே நீங்களுமே இந்த ஸ்கின் கேரும் பண்ணலாம், கண்டிப்பா நல்லா இருக்கும். அண்ட் இந்த கிரீம் வந்து நான் யாரையும் போட சொல்லி கம்பல் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓகே நம்ம காட்டலான்னு காட்டினேன். அண்ட் நீங்களும் இல்லை ஆல்ரெடி நீங்களாம் இதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து எனக்கு நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. சுத்தமாக இந்த டார்க் நெக்கே இல்லைன்னா நான் இதுக்கான ஒரு சரியான ஒரு வீடியோ போடுறேன், அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே பாய்.